இதயங்களை ஒன்று சேர்ந்த அற்புதமான பாடல். அந்த பாடலை பலர் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மெய்மறந்தால் மட்டும் போதுமா, ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுக்க வேண்டாமா? ஒரு நிச்சயமாக எங்களுடைய அன்புக்குரிய ஆசா கார்கேஸ் ரவீந்திரதாஸ் அவர்களை தான் உண்மையிலே நாங்கள் பெருமிதத்தோடு சிரம் தாழ்த்தி பாராட்டி நிற்கின்றோம். ஏனென்றால் புலம்பெயர்ந்து இந்த மண்ணுக்கு வந்த பலர் இந்த மண்ணின் வாழ்வியலோடு ஒன்றித்து எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் எங்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய நாகரிகங்களையும் தொலைத்து மாறுபட்ட ஒரு வாழ்வியலுக்குள் நகர்ந்துள்வார்கள். ஆனால் அந்த மண்ணிலே என்ன சிந்தையோடு பயணித்தார்களோ அதே சிந்தையோடு இந்த மண்ணிலும் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட எங்களுடைய ரவீந்திரதாஸ் ஆசிரியர் அவர்களை மீண்டும் எங்களுடைய வாக்களிகளால் இந்த அரங்கு மதிப்பளித்து இருக்கின்றது. நன்றி அண்ணா. அடுத்து எங்களுடைய தமிழ் வாத்திய கலைஞர் தயாராகிவிட்டார். அடுத்து ஒரு பாடல், என்ன பாடல் என்று சொன்னால் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய ஒரு அற்புதமான பாடல். AR ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஜீன்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த பாடலை இந்த அரங்கிலே பாடுவதற்காக செந்தூரன் அவரோடு இணைந்து செந்தூரன் இருவரும் தருகின்ற பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை என்ற பாடல் இதோ.
உண்மையிலே இந்த பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் என்றால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை எல்லாம் பாட வேண்டும் என்றால் நீண்ட நெடுங்காலம் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். நித்யஸ்ரீ கல்யாணி பாடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடலை மிகச் செவ்வனே அருமையாக பாடியிருந்தார். தன்னுடைய விரல்கள் மட்டுமல்ல, குரல்களாலும் என்னால் உங்களை ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை தன்னுடைய குரல் நன்மையால் பறைசாற்றியிருந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி எங்களுடைய ஒரு கடினமான போட்டி பாடகரா நானா நீயா என்று அற்புதமாக தமிழ் வாத்தியத்தை வாசித்த அந்த அன்பு குழந்தைக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும். சொல்வார்கள் 25 ஆண்டுகளில் தொலைந்து விடுமா, ஆனால் தன்னுடைய மொழியை தொலைத்த இனம் வரும் 10 ஆண்டுகளில் அழிந்து விடும் என்று. நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய கலையும் மொழியும் பண்பாடும் பேணப்படும் வளர்க்கப்படும் என்பதற்கு எங்கே தமிழனோடு நிற்கின்றவர் சாட்சி இல்லையா? அந்த அற்புதமான கலைஞர்களின் உற்சாகமான இசையோடு இணைந்திருக்கின்றோம். அடுத்த பாடலும் கூட எங்களுடைய தமிழர்களுடைய வீரத்தை சொல்லக்கூடிய பாடல், தனித்துவத்தை சொல்லக்கூடிய பாடல், ஆளப்போரான் தமிழன் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். மெர்சல் திரைப்படத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல். அந்த பாடலை தன்னுடைய சுரத்தட்டு கருவியிலே தருவதற்காக ஜோகராசா கவிசன், கார்த்திகேசு, ஜெனிசன்.
அருமை அருமை அருமை. உண்மையிலே மிக அற்புதமாக ஒரு குறுகிய காலத்துக்குள் இவர்களை நெறிப்படுத்தி உங்கள் செவிகளுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அதற்கு உங்களுடைய கனவொலிகள் சாட்சியமாக இருக்கின்றது. அடுத்து இந்த அரங்கிலே 2 வருடங்களுக்குள் இந்த இணையதளங்களிலே தமிழ் வாசிப்பதை பார்த்து தனக்குள் உண்டான ஆர்வத்தை தந்தையிடம் தெரிவித்து அந்த தமிழை வாங்கி முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் முறைப்படி வாசிக்கின்ற ஒரு கலைஞராக அரங்கிலே இருந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தில்லானா என்கின்ற இசைக்கு அவருடைய தமிழ் உங்கள் செவிகளை வந்தடைய காத்திருக்கின்றது. மீண்டும் ஒரு உற்சாகமான விமர்சனத்தோடு அவரை வரவேற்றுக் கொள்வோம்.
வாழ்த்துக்கள். உண்மையிலே கலையால் பலருக்கு பெருமை, ஆனால் அந்த கலைக்கே இவரால் பெருமை. 2 வருடங்களிலே இவ்வளவு கலைஞர்கள் தானாக உருவாக்க முடியாது, அவர்களாக புறப்படுத்துகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்படித்தான் அவனும் புறப்படுத்திருக்கின்றான். நான் நினைக்கின்றேன், இனிவரும் மங்களகரமான நிகழ்வுகளில் நாங்கள் அங்கே இங்க போக தேவை. எப்பினி வாளுக்கு அவர் போவது இல்லையா? நன்றி நன்றி. உண்மையிலே எந்த கடலில் எந்த முத்து இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பது என்பது ஒரு தனித்துவம். அந்த தனித்துவத்தோடு எப்பொழுதுமே பயணிக்கக்கூடியவர் எனக்கு தெரிந்து யோகராஜன் அண்ணன். தன்னடக்கம் அல்லது கலை ஆளுமை, அந்த கலை மீது கொண்ட காதல், அந்த கலையால் அடைந்த பெருமிதங்களால் பெற்ற அனுபவங்களால் எப்பொழுதுமே அரங்கிலே ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடியவர் எங்களுடைய பெருமைக்குரிய ஆசான். எங்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றில் எழுச்சி கொண்ட பல தாயக பாடல்களுக்கு தன்னுடைய விரல் வித்தையை காட்டிய பெருமைக்குரியவர். அதே போன்றுதான் மயூரன் அண்மையில் இந்த தேசத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். இவர்கள் எல்லாம் இந்த தேசத்துக்கு வருகின்ற போது நாங்கள் பெருமிதத்தோடு பேருவகையோடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்தி அவர்களிடம் இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை அவர்களிடம் அனுப்புங்கள். ஒரு சீரான சிறப்பான ஒரு சமூகம் இந்த மண்ணிலே உருவாகும். அந்த உருவாக்கத்துக்கு அவர்கள் வித்திடுவார்கள். இன்னும் ஒரு பாடலோடு எங்களுடைய நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். வண்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் KV மகாதேவன் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு அன்றைய நாட்களில் ஆடாதவர்கள் அல்லது அசையாதவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஐரோப்பாவின் சீர்காழி எங்கள் பெருமைக்குரிய ஜோகராஜா அவர்களை அன்போடும் உரிமையோடும் அரங்கை கலைத்திருக்கின்றேன். அந்த பாடலை தருவதற்காக எங்களுடைய வளர்ந்து வரும் இசை கலைஞர்களின் பின்னணி இசையிலே உண்மையிலே ஒரு சிறிய ஆசை இருந்தது. இந்த அன்னைக்காக நீங்கள் நிச்சயமாக ஒரு கரவழி கொடுக்க வேண்டும் இல்லையா? நாங்கள் இந்த வயதிலே அரங்கில் ஏறுவதற்கு நாங்கள் அச்சப்படுவோம். ஆனால் அந்த தாள நயத்திற்கும் அந்த தாள கட்டுக்கும் அமைவாக அவர் தன்னுடைய தமரின் வாத்திய கருவியை இசைத்துக் கொண்டிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், வருகின்ற காலங்களில் ஒரு விளிரப்போம் நட்சத்திரம் அவர் என்பதில் ஐயமில்லை. இதோ பாடலை தருவதற்காக எங்கள் அன்பு சகோதரன் ஜோரா. காவல் காவல் பார்த்திருக்க
அற்புதமான கானம் உங்கள் செவிகளுக்கு விருதாக அமைந்திருந்தது. நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த இசை நிகழ்வினை ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே நெறிப்படுத்திய பெருமைக்குரியவர் அன்புக்குரிய அண்ணன் காங்கேசு ரவீந்திரதாஸ் அவர்கள். அதே போன்று அவரோடு ஒத்துழைப்பு வழங்கியவர் மனுவரம் சிங்கராசா மயூரன் அவர்கள். இவர்களோடு கீபோர்ட் வாத்திய கருவியோடு பணியாற்றிய எங்களுடைய பெருமைக்குரியவர் ஜோகராசா பவிசன், செந்தூரன் கரீஸ், கார்த்திகேஸ் ஜெனிசன் வயலின் வாத்திய கருவியோடு, கார்த்திகேஸ் சஜீனா தமிழ் வாத்திய கருவியோடு, கதிராமநாதன் பிருந்தாவன், கிளாசிக் கிட்டாரோடு கார்த்திகேஸ் ரவிசன், எலக்ட்ரிக் கிட்டாரோடு காங்கேஸ் ரவீந்திரதாஸ், மனுவல் ரம்சோடு சிங்கராசா மயூரன், தமிழின் வாத்திய கருவியோடு செந்தூரன் கரீஸ். மீண்டும் ஒரு உற்சாகமான வாக்குகளை அவர்களுக்கு தெரிவித்து எங்களுக்கு ஆட்களில் வெற்றிவாள் தமிழ் இசை அத்தனை நிகழ்வுகளில் நம்முடைய இசை சங்கம் இடம்பெற வேண்டும். நீங்கள் இசையின் உச்சங்களை தொட வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கிறவர்களின் சாதனை வாழ்த்து பெருமைக்குரிய மூத்த பன்முக கலைஞர் திருமதி ஜோகமலர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அரங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெருமைக்குரியவர்களுக்கான சாதனைகளை வழங்கி மதிப்பதற்காக அவருக்கான அரங்கின் மத்திய பகுதிக்கு வருகிறீர்கள் மிக பொருத்தமாக இருக்கும். பாருங்கள் இப்படி அவரை தொடர்ந்து ஜோகராஜா பவிசன், அவரை தொடர்ந்து செந்தூரன் கரீஸ், நாங்கள் பிற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது சொல்வார்கள், கலையை வளர்ப்பதற்கு பிரான்சை போல ஒரு நாடு இல்லை. ஏனென்று கேட்டால் சக கலைஞர்களை தட்டி கொடுப்பதில் அவர்கள் எப்பொழுதுமே பின்னிற்பதில்லை. அது பொய்யாக கூடாது இல்லையா? எங்கே உற்சாகமாக அத்தனை பேருக்கும் எங்களுடைய வார்த்தைகள். அடுத்து கார்த்திகேஸ் ஜெனிசன், அவரை தொடர்ந்து செந்தூரன் கரீஸ், அடுத்து செந்தூரன் கண்ட்ரீஸ், நாகேந்திரனுடைய திரைப்படங்களில் நடித்தவர் சில வயதில் சிந்து வந்த மாதிரி இருக்கிறார்களே. அவரை தொடர்ந்து கார்த்திகேஸ் ஜெனிசன், அவரை தொடர்ந்து கார்த்திகேஸ் ரெமிசன்,